ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்துவதற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை எதிர்ப்பு. கொண்டாட்டங்களுக்கு ஒரு வரைமுறை இருக்க வேண்டும் எனவும் தமிழிசை கருத்து. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை பொதுமக்கள் நேரில் சந்தித்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வாழ்த்து கூறிய பொதுமக்களுக்கு ஆளுநர் தமிழிசை இனிப்புகளையும் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய அரசு மாநில அரசு இணைந்து புதுச்சேரி மக்கள் 2024இல் மகிழ்ச்சியாக வாழ அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றும் என்றார். மாநில அரசுகளுக்கு எந்தெந்த வகையில் உதவிகள் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் மத்திய அரசு செய்து வருவதாகவும், தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி திருச்சியில் பதிலளித்திருக்கிறார் என்றும் தெரிவித்த ஆளுநர், வேலை படிப்பு தொடர்பாகவும் வெளிநாடு செல்பவர்கள் சென்னைக்கு வராமல் திருச்சியிலேயே விமான நிலையத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டார். எல்லாவற்றிலும் வளர்ச்சியடைந்த நாடாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மத்திய அரசு ஒருபோதும் புறக்கணிக்காது என்றும், தமிழகத்திற்கு பல நல்ல திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் கூறிய அவர், எல்லா விதத்திலும் வளர்ச்சியடைந்த நாடாக நாம் மாறி வருகிறோம் என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என்றார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அந்த கஷ்டத்திலும் அவர்களை வரிசையாக நிற்க வைக்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பிய ஆளுநர், நிவாரணங்களை அவர்களது வங்கி கணக்கில் பணம் செலுத்தி இருக்கலாம் என்றும் தெரிவித்தார். தெலுங்கானா, கர்நாடகாவில் வங்கி கணக்கில் செலுத்துவது போன்று தமிழகத்திலும் வங்கி கணக்கில் செலுத்தி இருக்கலாம் என்று குறிப்பிட்ட அவர், இந்த ஆண்டில் ஒருவரை குற்றம் சாட்டாமல், நிந்திக்காமல், குறை சொல்லாமல் நிறைவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாடுவதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றும், அது வேறு மாதிரி சென்று கொண்டிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். அதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்றும், கொண்டாட்டம் எல்லாவற்றிற்கும் ஒரு வரைமுறை இருக்க வேண்டும் என்பது தனது எண்ணம் என்றும், அதை காவல்துறைக்கும் அரசுக்கும் தெரிவிப்பேன் என்றும் குறிப்பிட்டார். கொண்டாட்டங்கள் திண்டாட்டங்களாக மாறிவரக்கூடாது என்று குறிப்பிட்ட ஆளுநர், இதில் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் என்றார். தெலுங்கானாவில் கடந்த ஆட்சியில் இருந்த முதலமைச்சர் மதிக்கவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும், தற்போது முதல்வர் தன்னை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து கூறியிருக்கிறார் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஆளுநர் முதல்வரும் அமர்ந்து பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும், கருத்து வேறுபாடு மோதல்களாக மாறாமல் மக்களுக்கு பலன் தருவதாக இருக்க வேண்டும் என்றும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். மிக்க மகிழ்ச்சி. எல்லா விதத்திலும் எல்லா நலனும் பெற்று நீங்கள் எல்லோரும் உடல் நலத்தோடு, உள்ள நலத்தோடு, செல்வத்தோடு சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். புதுச்சேரியின் வளர்ச்சியும் அதே மாதிரி இந்த புத்தாண்டுல மிக அபரிதமாக இருக்கும். ஏனென்றால் மத்திய அரசின் திட்டங்களுக்கு மிக அதிகமாக அதனால இது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த 2024இல் புதுவை மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக வாழும் அளவிற்கு அரசாங்கமும் சரி, என்னுடைய பங்கும் சரி இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.